ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு லைன் சொன்னார். பெரிய பணக்காரன், அவங்ககிட்ட வந்து ரொம்ப தொழிலாளியாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சீன்ஸ் பண்ணணும், ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதாவது வந்தால் கூட நல்லாயிருக்கும். இவன் ஏன், ஆனால் அந்த பணக்காரன் வந்து இவன் தொழிலாளியாக இருக்கிறவன் தான் முதலாளி அப்படிங்கிறது வந்து அவருடைய முந்தைய படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அதையும் அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல். இப்போ எம்ஜிஆர் பிக்சர் சில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பேஸ் மட்டும் ஒன்று அண்டர்லைனில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருடைய படங்களில் நிறைய படங்களில் அந்த மாதிரி இப்போ ஏழையாக இருந்து பணக்காரன், இவன் தான் பணக்காரன் ஆனால் ஏழையாக நடிக்கிறான்றது ஆடியன்ஸுக்கு அவன் மேலே ஒரு சிம்பத்தி வரும்ன்றது. அதையும் வச்சுக்கிங்க, இதை வச்சுக்கின்னு சொல்லணும்னா, நான் ஒரு குரூப் ஆஃப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண அவருக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பாரு. அப்புறம் நான், ரமேஷ் கண்ணா, எங்கள் பெரிய குரூப்பு. அது நான் உட்லண்ட்ஸில் இப்போ ரூம் போட்டு, அப்போ சொந்த ஆஃபீஸ் கிடையாது, அப்போ உட்லண்ட்ஸில் ரூம் போட்டு பண்ணும்போது யார் ப்ரொடியூசர்னு கூட தெரியாது. ஐ வாஸ் இன் ஸ்பெண்டிங் மை ஓன் மணி அண்ட் ஐ வாஸ் டூயிங் த ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த கதை நான் உங்களுக்கு நான் சொன்னேன், இது நான் பேஸ் தான் சொன்னேன், இதுதான் தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்தில். அது வரைக்கும் நம்ம பசங்களும் பார்க்கல, ஏன்னா இட்ஸ் ரன்னிங் தேர். இவர் எப்படி பார்த்தாருன்னு தெரில. இவர் கேட்டால் பிரிண்ட் உடனே அனுப்பிச்சிருப்பாங்க, இவர் பார்த்துருப்பார். நான் உங்களுக்கு பிரிண்ட் வர வச்சு, ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த இதெல்லாம் அந்த கியூபு அது இதுன்னா இதில் பார்க்க முடியாது, கேசட்லாம் உடனே வராது. திருட்டு விசிடி கூட வரும், பட் ரொம்ப ரொம்ப ரேரு. எல்லாம் விஹெச்எஸ் கேசட்டில் வரும், யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, அது அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்காது. அப்புறம் நாங்கள் பார்த்த உடனே, ஏன்னா நம்ம இதுக்கும் அதுக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து அந்த எஸ்கேப் ஆகிறாங்க தெரியுங்களா, ஃப்ரம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு கேரளாவுக்கு போயிடுவாங்க. அந்த எபிசோடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது கூட வேறு சீன்ஸ் பண்ணிட்டோம். சீன்ஸ் அதே சீன்ஸ் இல்லை, அது தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதில் இந்த ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது. ஆனால் எனி சீன் நம்ம பண்ணும்போது அவர் ஹீரோவுடைய இமேஜ் மைண்டில் இருக்கும். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா நிச்சயமாக பிடிக்கும். சக்தி மசாலா.